ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட மொழிப்போருக்கு எதிராக செயல்பட்டவங்களே பராசக்தி அப்படிங்கிற படத்தை வெளியிட்டது தாங்க இதில் வேடிக்கையான விஷயம். டிவியில் இந்த பல கட்சிக்காரங்க சேர்ந்து இந்த வாக்குவாத நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துவாங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சி ஒரு டிவியில் நடந்திருக்கு. அதில் அவர் டிஎம்கேவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வியை கேட்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே பாருங்க. Parasakti movie is based on what? Please explain. அவர் கேட்ட கேள்வி தாங்க, அதாவது பராசக்தி படம் எதை மையப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு டிஎம்கே பொலிட்டீஷியன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கேளுங்க. பராசக்தி மூவி இஸ் பேஸ்ட் ஆன் the language war. என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது பராசக்தி படம் மொழிப்போர் சம்பந்தமா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் பதில சொன்னதும் அடுத்த கேள்வி இந்த கேள்வி தாங்க கேட்டாரு. Who was in power? Who was in power? மறுபடியும் என்ன கேட்டாருன்னா, மொழிப்போர் நடந்தப்ப ஆட்சியில இருந்த கட்சி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு டிஎம்கே பொலிட்டீஷியன் சொன்ன பதில் தாங்க காங்கிரஸ். நல்லா கேட்டுக்கங்க. அதுக்கு டிஎம்கே பொலிட்டீஷியன் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி இந்த கேள்வி தாங்க கேட்டாரு. And who are you in alliance with? டிஎம்கே பொலிட்டீஷியன் கிட்ட நீங்க இப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு அவர்கிட்ட பதிலே வரலங்க. மனுஷன் அப்படியே ஷாக் ஆயிட்டாப்ல. Congress. What is this? What Pranay, are you? மொழிப்போர் நடந்தப்ப ஆட்சியில இருந்த கட்சி காங்கிரஸ். இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சி திமுக. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய மொழிப்போரை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்ததும் இவங்க தான். மொழிப்போருக்கு காரணமா இருந்த ஒரு கட்சியோட இப்போ டிஎம்கே கூட்டணி வச்சுக்கிட்டு பராசக்தி அப்படிங்கிற மொழிப்போர் சம்பந்தமான ஒரு படத்தை வெளியிடுறீங்க. மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. தொட்டியில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய இவன்களே கிள்ளி விட்டு தொட்டிலையும் இவன்களே ஆட்டுவானுங்களாம். அதனால தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து என்னென்ன ஆட்டம்லாம் ஆடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமே நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுதுங்க.